பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது? எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் அந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிறது மட்டும்தாங்க கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பழக்கம் நம்மளையே விடாது. பார்த்துக்குங்க. உங்களால் ஆரம்பிக்க முடியலையா சேவிங்ஸ் அப்படிங்கிறது? அதிகமாக தான் சேமிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. மிக குறைவான தொகையிலிருந்து கூட நம்மளுடைய சேமிப்பு பயணத்தை தொடங்கலாம். 50 ரூபாய் சேமிப்பு திட்டம் இந்த பதிவில் உங்களுக்காக தரப்பட்டிருக்கு. இந்த பதிவை முழுமையாக பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறணும். எப்பொழுதுமே நம்ம கையில் இருக்கிற தொகையை வச்சு தான் செலவு பண்ணணும், கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம கையில் எப்படி தொகை இருக்கும், நம்ம வாங்குற சம்பளத்தை செலவு பண்ணிடுறோம். சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறது கிடையாது. அப்போ இதுவே நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா அந்த நிலைமை நமக்கு மாறும் தானே. அதனால் நம்ம சேவிங்ஸ் இப்போவே ஆரம்பிக்க போகிறோம். பாருங்க, மிக மிக சுலபம். ஏன் மிக மிக சுலபம் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, குறைவான தொகை அனைவராலுமே கடைபிடிக்கக்கூடிய, அதனால தான் மிக மிக சுலபம் அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், தின சம்பளம், வார சம்பளம், மாத சம்பளம் வாங்கும் அனைவராலுமே இந்த முறையை பின்பற்ற முடியும். ஏன் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, 50 ரூபாய்ங்கிறது அனைவருமே அன்றாட வாழ்நாளில் செலவு செய்யக்கூடிய ஒரு தொகையாக தாங்க இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த முறையை நான் சுலபமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அனைவராலுமே சுலபமாக பின்பற்றலாம். அவசியம் ஏன் இல்லை? சேமிப்புக்கு அவசியம் இல்லாமல் இருக்குது, சேமிப்பு தொகைக்கு தான் அவசியம் இல்லாமல் இருக்கா? எப்பொழுதுமே நமக்கான செலவுகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம சேமிப்பு மட்டும்தான் செய்யாமல் இருக்கிறோம். அதனால் அவசியமாக நம்ம சேமிப்பு முறையுமே ஆரம்பிச்சிடலாம். அவசியம் அப்படிங்கிறது பண அவசியம் யாருக்கு தாங்க இல்லாமல் இருக்குது. ஆனால் சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது மட்டும்தாங்க நம்ம அவசியமான அனைத்து செலவுகளையுமே செய்ய முடியதாக இருக்க போகிறது. ஸோ பாருங்கள், சிக்கனம், சேமிப்பு, செல்வம். சிக்கனமாக இருக்கும்போது மட்டும்தாங்க நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் போதும் நம்ம சேமிப்பை அதிகப்படுத்தலாம். இப்பொழுதுக்கு நம்ம சிக்கனமாக இருந்து சேமிப்பு பண்ணி நம்மளுடைய செல்வ வளத்தை பெருக்கிக்க முடியும். என்கிட்ட 1 பவுன் நகை கூட கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, சேவிக்கிற தொகையை ஒரு நகை வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம், ஒரு நிலம் வாங்குவதற்கு பயன்படுத்தலாம். என்ன 50 ரூபாயில் என்ன இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க இந்த சேமிப்பு முறை என்னன்னு பார்த்துடலாம். தினமும் 50 ரூபாய் சேமித்தல். வருங்க, 365 நாள் சேவிங்ஸ் சேலஞ்சு தான். முதல் நாள் 50 ரூபாய், 2ஆம் நாள் 50 ரூபாய், 3ஆம் நாள் 50 ரூபாய், 4ஆம் நாள் 50 ரூபாய், 5ஆம் நாள் 50 ரூபாய், 6ஆம் நாள், 7ஆம் நாள், இது மாதிரி தொடர்ந்து 365 நாள் வரையிலுமே நம்ம தினமும் 50 ரூபாய் தொகை தான் எடுத்து வைக்க போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு சிரமமும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ பாருங்கள், வருடத்திற்கு மொத்தம் தொகை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 365 நாளுக்கும் 50 ரூபாய் எடுத்து வைக்கிறோமா, அதனால் 50ஆல் நம்ம பெருக்கிக்கலாம். 18,250 ரூபாய் வருங்க. 50 ரூபாய் சேமிப்பதனால நம்ம வருடத்திற்கு 18,250 ரூபாய் தொகை பெற முடியுது. இதையே நம்ம மாத சேமிப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்கள், 30 நாட்கள் 50, 1,500 ரூபாய் வருது இல்லைங்களா? 1,500 ரூபாய் வருது இல்லைங்களா? ஏன் இதை மாத தொகைக்காக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வருடத்திற்கு 18,250 ரூபாய் நம்ம ஒரு உண்டியல்லையோ ஒரு பர்ஸ்லையோ வச்சிருந்து சேவ் பண்ணுறதுனால அந்த தொகை அப்படியே தான் இருக்கும். அதுக்கான ஒரு பெனிஃபிட்டை நம்ம அடைய முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு முறையில் பாதுகாப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சிறு சேமிப்பை பாருங்கள், ஏலச்சீட்டு, எஸ்ஐபி, ஆர்டி, கோல்டு, எஸ்எஸ்ஏ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஏலச்சீட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது. கோல்டு சேவிங்ஸ் நகையாக பணமாக வர வச்சுக்கிற சீட்டு இருக்குங்களா, கோல்டு சீட்டு, அதில் நம்ம தொகையை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, செல்வமகள் சேமிப்பு திட்டம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. மற்ற பேங்க்லேயுமே இந்த திட்டம் இருக்குங்க. உங்களுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே நீங்கள் இந்த முறையை ஆரம்பிச்சுக்கலாம். இந்த 1,500 ரூபாய் தொகையை நீங்கள் பிரித்து சிறு சிறு தொகைகளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 1,500 ரூபாய் தொகையை அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆர்டியில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு 5 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க. ஆர்டி டெபாசிட் மந்த்லி 1,500, 1,500 ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு நம்ம செலுத்துவதனால 18,000 முதல் தொகை மட்டுமே நம்ம செலுத்தி இருப்போம் போஸ்ட் ஆஃபீஸில். இதுக்கான வட்டி எவ்வளவு பெற்றிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,409 ரூபாய். அதாவது 6.7% வட்டி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், மொத்த தொகை நம்ம முதல் தொகை எவ்வளவு, நம்ம வாங்கிய வட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 21,409.
இதையே நம்ம 18,250 சேமிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க வருடத்திற்கு. இந்த தொகையை நம்ம வந்து வீட்டிலேயே வச்சிருந்தா 20 ரூபாயை எடுத்து வைத்திருந்தோம்னா இந்த வட்டியான 3,409 ரூபாய் வந்து நம்ம பெற்றிருக்க முடியாதுங்க. 5 ஆண்டுகளுக்கு இவ்வளவுதான் இதனுடைய வட்டியா அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த முறையை பின்பற்றி 5 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வட்டி வந்து குறைவாக இருக்குன்றீங்க. நம்ம குறைவான தொகை தானே போடுறோம், அதனால நமக்கு வந்து வட்டி 3,400 ரூபாய் தான் கிடைக்குதுங்க. இதுவே உங்களுக்கு அதிகமாக வட்டி தரக்கூடிய ஏதாவது அக்கௌண்ட்டுகள் தெரிஞ்சதுன்னா, இது SSA PPFக்கெல்லாம் வட்டி அதிகம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த முறைகளை வந்து சேமிப்பு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். SSA PPF பற்றி விரிவான விளக்கம் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்க, இந்த தொகையை வந்து தினசம்பளம் வார சம்பளம் வாங்குறீங்க எப்படி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தின சம்பளம் வாங்குறவங்க 50 ரூபாய் பெருக்கல் 30 நாட்கள் எடுத்துட்டீங்கனால 1,500 ரூபாய் வந்துடும். அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே வார சம்பளம் வாங்குறவங்க 350 ரூபாய் வாரத்திற்கு எடுத்து வைத்தால் மாதத்திற்கு 4 வாரம் இருக்கு இல்லைங்களா? அப்போ 4 பெருக்கல் 350 பெருக்கல் 4 1,500 ரூபாய் தொகை வந்து வந்துருங்க. அடுத்தது மாத சம்பளம் வாங்குறவங்க மாதம் சம்பளம் வாங்கிடுங்க 1,500 ரூபாய் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தொகையை எடுத்து வச்சுக்கலாம். இந்த 50 ரூபாய் சேமிப்பு திட்டத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா மீ ஆல்சோ அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.